இந்தியாவிலேயே ரொம்ப செழிப்பான கல்ச்சரல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற பண்பாடான மக்கள் இருக்கிற மொழி வளம் அதிகமா இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்கிற அப்புறம் ஹிஸ்டரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற ஒரு ஸ்டேட்னா அது தமிழ்நாடு தான். இப்ப இந்த தமிழ்நாடுன்ற ஸ்டேட் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் இந்த தமிழ்நாடை நார்மலா யாரும் கிரியேட் பண்ணல. இது கிரியேட் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்றதுக்கு நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாடுன்ற ஒரு நேமை யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த தமிழ்நாடுன்ற நேமை வைக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடை எப்படி கூப்பிட்டு இருந்தாங்க, அதாவது எந்தெந்த நேம்ல கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்கன்னா, அதாவது நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நான் அடுத்து போற வீடியோக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். சோ நான் தான் ஹரி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரோடியம் பிளாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரீடம் வாங்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்டே கிடையாது. அப்பெல்லாம் பீப்புள்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு சின்ன சின்ன பகுதியா பிரிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது ஹிஸ்டரி படி பீப்புள்ஸோட லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ணி 5 பார்ட்ஸா பிரிச்சிருந்தாங்க. அதாவது நம்ம ஸ்கூல்ல சின்ன வயசுல படிச்சிருப்போம், குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 லேண்ட்ஸை பத்தி படிச்சிருப்போம். இந்த 5 லேண்ட்ஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது இந்த 5 லேண்ட்ஸ்ல கல்ச்சரல், ஃபுட்டு, அப்புறமேட்டு காடை பேஸ் பண்ணி தான் இந்த 5 லேண்டை பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்த சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ் இவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு சுத்தி இருக்க ஸ்டேட் எல்லாமே, அதாவது தமிழ்நாடு சுத்தி இருக்க பகுதி எல்லாமே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க டைம்ல சேர நாடு, சோழ நாடு, அப்புறமேட்டு பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு அப்புறம் வந்த பல்லவர்கள் டைம்ல தொண்டை நாடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட வேநாடு, கொங்கு நாடு அப்படின்ற பேராலையும் சொன்னாங்க. அந்த டைம்ல தமிழ்நாடுக்குன்னு ஒரு பார்டரே கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல நிறைய வார்ஸ் நடந்ததுனால தமிழ்நாடு பார்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பர்டிகுலரா மூவேந்தர்னு சொல்லக்கூடிய சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இவங்க டைம்ல தமிழ்நாடு வந்து இப்ப இருக்க குட்டி போர்ஷனா இல்லாம லாட் ஆஃப் லேண்ட்ஸ் வந்து ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா ராஜராஜ சோழன் டைம் பீரியட்ல தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, அப்புறம் ஒடிசா, அப்புறம் இது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவு, இவ்வளவு பெரிய தமிழ்நாடு சேர, சோழ, பாண்டியர்கள் இவங்க 3 பேர் போனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட வார் நடந்துச்சு. குறிப்பா அதாவது பர்டிகுலரா டெல்லி சுல்தானியர்கள், விஜயநகர பேரரசு, நாயக்கர்கள், மருதியர், ஆற்காடு நவாப் இவங்க நடத்தின வார்னால தமிழ்நாடு இப்ப இருக்கிற மாதிரி தமிழ்நாடு பகுதி எல்லாம் சுருங்கிக்கிட்டே வந்துச்சு. இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வாங்க, நம்ம ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். இந்த டைம்ல தான் பிரிட்டிஷோட ஈஸ்ட் கம்பெனி இந்தியாக்குள்ள வராங்க. அவங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில இருக்கிற பீச் சைடு, அதாவது பீச் சிட்டில எல்லாமே ஒரு கமர்ஷியல் போர்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. எங்கெங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பாம்பே, முகலிப்பட்டினம், கல்கட்டா, இந்த எல்லா இடத்துலயுமே வந்து கமர்ஷியல் போர்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த லிஸ்ட்ல விஜயநகர் எம்பையருக்கு கீழே இருக்கிற வெங்கடப்ப நாயக்கர் அப்படின்றதுக்கு சொந்தமான மதராசப்பட்டினம், அதாவது இப்ப இருக்க சென்னைய அவங்க லோ காஸ்ட்டுக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1639 ஆகஸ்ட் 2 அப்ப சென்னையில ஒரு கமர்ஷியல் போர்ட் ஆரம்பிக்கலாம், அதாவது கமர்ஷியல் ஹப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி இப்ப இருக்கிற சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை 1644 அப்ப கட்டி முடிக்கிறாங்க. அப்புறம் தான் பீப்புள்ஸ் எல்லாமே சென்னையில வாழ்றதுக்காக வராங்க. இது எப்படின்னா இந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கட்டுறதுக்காக நிறைய பீப்புள்ஸ் வந்து தேவைப்பட்டாங்க. ஸோ இந்த பீப்புள்ஸ் எல்லாமே தமிழ்நாடுல இருக்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய பேர் வந்து சென்னைக்கு வர வச்சாங்க. வர வச்சு இந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து கட்டினாங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இங்கே சென்னையிலே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. இந்த பீப்புள்ஸ் எல்லாமே இந்த சென்னையில ஸ்டே பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா அந்த டைம்ல பிரிட்டிஷ்காரங்க நம்மள ஆட்சி பண்ணது மட்டும் இல்லாம ரொம்பவே நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் கட்டினது, ஹாஸ்பிட்டல் கட்டினது, மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு கட்டினது மூலியமா நிறைய பீப்புள்ஸ் வந்து சென்னை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக, அப்புறமேட்டு ஒர்க்குக்காக சென்னை நோக்கி நிறைய பீப்புள்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுவுமே ஒரு ரீசன் தான். ஏன்னா பீப்புள்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றதுக்காக சென்னை வராங்க. ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னையிலே ஸ்டே பண்றதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருந்தது ஒரே காரணம். அப்புறம் இது எல்லாமே இருந்ததுனாலதான் மற்ற டிஸ்ட்ரிக்ட், மற்ற ஸ்டேட்ல இருந்தெல்லாம் சென்னைக்கு வந்து பீப்புள்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான்னா அவங்க இந்தியா ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, அதாவது நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி ராஜ்யங்கள் இருக்கு பாத்தீங்களா, அவங்க கூட எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த குட்டி குட்டி ராஜ்யங்கள்லாம் வச்சு பெரிய கிங் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கிங் எல்லாம் வார் மூலியமா வந்து இந்தியாவை டேக் ஓவர் பண்றாங்க. இது மூலியமா அவங்க சைடும் சரி, நம்ம சைடும் சரி ரொம்பவே லாசஸ், அதாவது உயிரிழப்பு வந்து அதிகமா ஏற்படுது. ஸோ அப்படி இருந்தாலுமே பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவை ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. அதாவது இந்தியாவை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் தான் 1958 அப்ப பிரிட்டிஷ்காரங்க இந்தியா ஃபுல்லாமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம் பீரியட்ல தான் லாங்குவேஜ் வைஸ் வந்து ஸ்டேட் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் எல்லாம் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க.
பீப்புள்ஸ்லாம் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா என்ன இருக்குன்னா 1935 அப்ப ஒடிசா பீப்புள்லாம் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு தனி லாங்குவேஜ் ஸ்டேட் வேணும், அதாவது எங்க லாங்குவேஜுக்கு மட்டும் தனியா ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரோட்டஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ப்ரோட்டஸ்ட் மூலியமா தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமா அவங்க லாங்குவேஜ் மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்டேட் வந்து கிடைக்குது. இது ஃபர்ஸ்டா நடக்குது. இதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு பீப்புள்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, அதாவது மெட்ராஸ் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு தனி ஸ்டேட் வேணும், அதாவது தமிழ் பேசுறவங்களுக்குலாம் ஒரு தனி ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இந்த ப்ரொட்டஸ்டோட வெளிப்பாடு தான் 1958 அப்ப சரி ஓகே தமிழ்நாடு பீப்புள்ஸ் தான் இருக்கிறதுக்கு மெட்ராஸ்னு சொல்லி ஒரு பேர் வச்சு அந்த ஸ்டேட்டை பிரிக்கிறாங்க. மெட்ராஸ்னு சொல்லி ஒரு ஸ்டேட் பிரிக்கிறாங்க. பட் தனி ஸ்டேட் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாடுன்னு பேர் வைங்க, ஏன் மெட்ராஸ்ன்னு பேர் வைக்கீங்க, ஏன்னா இங்க எல்லாமே தமிழ் தானே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு நேம மாத்துங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இந்த ப்ரொடெஸ்ட்ல நிறைய பேர் உயிரிழக்கும் செய்யறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும் போது தான் அண்ணா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தான் 1967 ஜூலை 18 அப்ப லாட் ஆஃப் பிரச்சனை, அதாவது லாட் ஆஃப் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் மெட்ராஸ்ன்ற நேமை மாத்தி தமிழ்நாடுன்னு மாத்துறாங்க. இந்த தமிழ்நாடுன்ற நேம் வர்றதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே இது ஒரு நார்மல் நேம் கிடையாது, இந்த நேம் நினைச்சாலே வந்து நம்ம ஒரு ஒரு ப்ரௌடா இருக்க மாதிரி தான் இருக்கு. அண்ணா மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடுன்ற ஒரு நேம் வந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே வந்திருந்தாலும் அதுக்கு ரொம்ப டைம் பீரியட் எடுத்திருக்கும், அதுக்கு நிறைய பேர் உயிர் இழந்திருப்பாங்க. ஆல்ரெடி வந்து அண்ணா பீரியட்ல வந்து நிறைய பேர் உயிரிழந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த தமிழ்நாடுன்ற நேமே வந்துச்சு. அவருமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா ரொம்ப டைம் எடுத்திருக்கும். அப்புறம் நிறைய பேர் வந்து இதுக்காகவே ப்ரொடெஸ்ட் பண்ணி இறந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமும் இந்த பிரச்சனை முடியல. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டாக நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து உயிர் தியாகம்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட் உருவாக்குறதுக்கு, இந்த தமிழ்நாடுன்ற ஒரு நேமை கொண்டு வர்றதுக்கே நிறைய பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் ப்ரௌட் டு பி தமிழ். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு தமிழ்நாடு எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியலனா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்றேன். குட் லக்.